يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களில் ரமலானை அடையக்கூடியவர்களாக நாம் எல்லோரும் இருக்கிறோம். சென்ற வருட ரமலானில் இருந்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை. ரமலானிற்கு முந்தைய தினத்தில் கூட நிறைய பேர் அந்த ரமலான் மாதத்தை அடையாமல் இறந்தவர்களும் உண்டு. ஆக இறைவன் நாடினால் இந்த வருட ரமலானை அடைவதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. அந்த ரமலானை அடைந்தாலும் அதனை முழுமையான நன்மையை அடையக்கூடியவர்களாகவும் வல்ல ரஹ்மான் நம்மை ஆக்கியார் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானுக்கு முந்தைய 2 ஜும்மாக்களில் நாம் இருக்கிறோம். இந்த ஒரு ஜும்மாவும் இதற்கு அடுத்த ஒரு ஜும்மாவும் தான் இருக்கிறது. அதற்கு அடுத்த ஜும்மா ரமலானுடைய 2வது அல்லது 3வது நோன்பாக அது இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஜும்மாவிலே ரமலானுடைய சிறப்புகளையும் அந்த நோன்பு எதற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த நோன்பில் பேண வேண்டிய பேணுதல்கள் தொடர்பான சில விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வாரம் அடுத்த ஜும்ஆவில் ரமலான் தொடர்பான சட்டத்திட்டங்களை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். என்று சொன்னால் ஒரே ஜும்ஆவில் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. அதுவும் குறிப்பாக ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லது ஏதாவது தெரிந்த விஷயமாக இருந்தாலும் அதில் குழப்பங்கள் இன்னும் நீடித்து வருகிறது. அதை ஒரு தலைப்பாக நான் பேசினால் மட்டும்தான் ஓரளவுக்கு அதில் புரிதல் ஏற்படும். ஆக அடுத்த ஜும்ஆவில் ரமலானுடைய சட்டத்திட்டங்களையும் அதில் பேண வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் நாம் பார்க்கலாம். இந்த ஜும்ஆவில் ரமலானுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ரமலானுடைய இந்த நோன்பை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் 2வது அத்தியாயத்தினுடைய 184, 185 ஆகிய 2 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். முதலில் இந்த நோன்பு என்பது நமக்கான கடமை மட்டும் கிடையாது, நமக்கு முன்பிருந்தவர்கள் மீதும் கடமையாக்கப்பட்டது என்று தான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இது உங்களுக்கான கடமை என்று மட்டும் கிடையாது, இதற்கு முன்பு வாழ்ந்த சமுதாய மக்கள், இதற்கு முன்பு வாழ்ந்த அந்த கவுமுகள் எல்லாத்திற்குமே அல்லாஹ் தஆலா இந்த நோன்பை ஒரு கடமையாகத்தான் அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்ற ஒரு காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். ஒரு அமலை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி அதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அமலின் மூலமாக அவன் எதை நாடுகிறானோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும், அதைத்தான் நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ற அந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே இந்த நோன்பினுடைய சிறப்புகள் என்னென்ன, நோன்பு எதற்காக கடமையாக்கப்பட்டது என்பது போன்ற கருத்துகள் வருகின்ற பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நோன்பு எதற்குனா மற்றவர்களுடைய பசியை நம்ம உணரணும், அப்படி பசியை உணர்ந்தால் நம்ம மற்றவங்க தர்மம் செய்வோம், அதனால் நோன்பு கடமையாக்கப்பட்டது. இன்னும் சில சொல்வார்கள் நோன்பு என்பது அது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு உரியது, அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம காலையில் எழுந்துச்சு உணவு சாப்பிட்றதும் கொஞ்ச நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதும் பிறகு வந்துட்டு மாலை நேரத்தில் நம்ம திரும்பவும் உணவு அருந்துவதும் இது ஒரு சயின்டிஃபிக்காக நிரூபணமான ஒரு விஷயம் என்று ஒவ்வொருவரும் அவரவர் பொதுவான கருத்துக்கள் என்ன செய்கிறார் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது எதற்காக என்று சொன்னால் நீங்கள் இறைச்சமுடையவர்களாக ஆவீர்கள் என்கின்ற அந்த ஒற்றை காரணத்தை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். வேறு எந்த ஒரு காரணத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லலை. ஏன்னா இந்த நோன்புல மட்டும்தான் நம்ம பசியாக இருக்கன்னு கிடையாது, நம்ம பசியினுடைய அந்த விஷயத்தை, பசியினுடைய தன்மையை நிறைய சந்தர்ப்பங்கள் உணர்ந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு பசியே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது.
பசி வரும், பசி வந்து நீடிக்க விடாமல் வேணால் சில பேர் இருக்கலாம். பசி வந்தோன்னே சில பேர் சாப்பிடுவாங்க. சில நேரங்களில் நமக்கு அதற்கான வாய்ப்பு கூட அமையாமல் இருந்திருக்கும். வீட்டில் உணவு சமைக்க லேட் ஆகும், அப்போ பசி வந்து எடுக்கும். அப்போ அந்த பசியினுடைய தன்மையை நம்ம உணர தானே செய்கிறோம், அந்த வேதனையை நம்ம உணர தானே செய்கிறோம், அந்த உணவு வந்தோடனே அந்த சந்தோஷத்தை அடைய தானே செய்கிறோம். ஆக வாழ்நாள் முழுக்கவும் அந்த பசினா என்ன, பசியை தீர்த்தால் அதனுடைய நன்மை என்ன நமக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறது. அதை வைத்தே நம்ம மற்றவர்களுக்கு படிப்பினை பெற்றால் நம்ம மற்றவங்க என்ன செய்யலாம், தாராளமாக தர்மம் செய்யணும், உணவு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். ஆனால் இந்த நோன்பை பொறுத்தவரை அல்லாஹு தாலா நம்மளை பசி பட்டினியாக வைக்கணும், நம்மளை வேதனைப்படுத்தணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், காலையிலிருந்து மாலை வரை நம்ம உணவு அருந்தாமல் இருக்கணும், தண்ணீர் அருந்தாமல் இருக்கணும் அப்படின்னு நம்மளை வேதனைப்படுத்துவதற்கோ அல்ல சிரமப்படுத்துவதற்கோ அல்லாஹு தாலா நாடலை. அல்லாஹு தாலா சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேசானதை நாடுகிறான், கஷ்டமானதை அல்லாஹு தாலா உங்களுக்கு நாடுவது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நோன்பில் தான் நிறைய பேர் அதிகமாக சாப்பிடுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு நம்முடைய கணக்கு வந்து 3 வேளைகள். நோம்பில் வந்து அது 4 வேளை 5 வேளை ஆகும். காலை சஹர் உணவு, இஃப்தாரு, பிறகு இரவு, அதற்கு இடையில் ஏதாவது டைம் கேப் கிடைச்சாலும் என்னென்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குதோ, என்னென்ன உணவு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் நல்லா சாப்பிடக்கூடியவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். சஹரில் எது மாதிரியான உணவை சமைக்கணும், இதிலே நிறையா வீட்டு பெண்களுடைய நேரம் போயிடும். நேற்று இதை சமைச்சோம், இன்றைக்கி எதை சமைக்கிறது, இவங்களுக்கு இது பிடிக்காது. அதில் பெரும்பாலானவர்களுக்கு காய்கறி உணவு சஹர் நேரத்தில் எல்லாத்துக்கும் தான் அந்த நேரம் கொஞ்சம் நல்லா சாப்பிடணுன்னு தான் எல்லாருமே விரும்புவோம். ஸோ அந்த உணவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, சிரமம் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக வேண்டும். இந்த இறையச்சம் என்பதை பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹும் குர்ஆனில் பல இடங்களில் அதை பற்றி சொல்லுகிறான். இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் திருமறை குர்ஆனில் ஆரம்பிக்கப்படக்கூடிய நிறைய வசனங்கள் இருக்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று அல்லாஹ் சொல்லுவான், இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பிப்பான், இத்தகு ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ஒரே இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆக இந்த இறைவனை அஞ்சுதல் பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதைத்தான் இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நோன்பின் மூலமாக பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா இறையச்சத்தை மையப்படுத்துவதன் நோக்கம் என்னவென்று சொன்னால், நோன்பில் அல்லாஹ் தஆலா நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த இறையச்சத்தை தான். அந்த இறையச்சத்திற்கு உண்டான பயிற்சியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பில் நம்மை தயார்படுத்துகிறார். மற்ற எல்லா அமல்களையும் பாருங்களேன், மனிதர்கள் பொய் சொல்லுவார்கள், தர்மம் செய்ய மாட்டாங்க ஆனால் தர்மம் செஞ்சோன்னு சொல்லுவாங்க, தொழுக மாட்டாங்க தொழுதுட்டோன்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, அல்லது பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. அதே போன்று ஹஜ்ஜு செய்ய இயன்றவர்கள் செய்வார்கள், அல்லது சிலர் பெருமைக்காக என்ன செய்வார்கள், நான் வந்து ஹஜ்ஜு செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக பெருமைக்காக செய்வாங்க. அதற்காக தான் இன்றைக்கி நிறையா பேர் என்ன செய்கிறாங்களா, அந்த ஹஜ்ஜுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்களை தௌஹீத் பேசக்கூடிய மக்கள் கூட அதை ஒரு வழக்கமாகவே ஆக்கிட்டாங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் போட்டு சொல்கிறது, அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இல்லை, ஒரு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதை பழக்கிட்டாங்க. இஸ்லாத்தில் ஷரியத்தில் அந்த மாதிரி கிடையாது. இருந்தாலும் அந்த சந்தர்ப்பம் என்ன செய்கிறாங்க, சில பேர் விருந்து வைப்பாங்க, சில பேர் ஏகப்பட்ட காரியங்களை செய்வாங்க. ஆக இந்த மாதிரி ஒவ்வொரு அமல்களும் ஒன்று செய்யாமல் இருப்பாங்க, பொய் சொல்லுவாங்க, அல்லது செய்வாங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த நோன்பு மட்டும் எப்படின்னா, ஒருத்தர் உண்மையிலேயே அல்லாஹுக்காக அல்லாமல் நம்மளை பார்த்து 4 பேர் ஏதாவது குறை சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக வச்சாலும் கூட அந்த நோன்பை என்ன செய்ய மாட்டார், அவர் பாழாக்க விரும்ப மாட்டார். ஒரு சிலரை தவிர, அந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியலை. ஒருவேளை ஈமானில் ரொம்ப பலகீனமானவர் வேண்டுமானால் இதிலும் போய் சொல்லலாம். ஆனால் அந்த ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தொழுதிருக்க மாட்டார்கள், நோன்பு வைத்து மற்ற நாட்களில் தர்மம் செய்திருக்க மாட்டார்கள், அவர்கள் எந்த ஒரு அமலையும் செய்திருக்க மாட்டார்கள், அதே போன்று பாவமான காரியங்களை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படி என்னதான் விஷயங்கள் பொதுவான வாழ்க்கையில் இருந்தாலும் நோன்பு வந்தோன்னு என்ன செய்வாங்க, பள்ளிக்கு தொழுக போகணும், நோன்பு வந்து என்ன செய்வாங்க, நம்ம வந்து கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, நோன்பு வைத்திருக்கிறோம் என்றதுக்காக நம்ம ஏதாவது பழக்க வழக்கங்கள் தீய பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதை நம்ம செய்யக்கூடாது. ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சால் நோன்பு கூடாது, நம்ம காலையிலேருந்து மாலை வரை பசிச்சிருக்கோம்,
பசித்திருந்து ஏதாவது தவறான வார்த்தை பேசியோ அல்லது அமல்கள் செய்யாமலோ அந்த நோன்பை நம்ம பாழாக்கி விடக்கூடாது. அதே போன்று எல்லாவற்றையும் விட மற்ற பாவமான காரியங்கள் செய்யும்போது மற்ற மனிதர்கள் பார்க்கிறார்களா என்று நம்ம பார்ப்போம். பார்க்கலன்னா சர்வசாதாரணமாக ஒரு பாவமான காரியத்தை செய்வோம், ஒரு பொய் பேசிடுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக செஞ்சுருவோம். ஆனால் இந்த நோன்பு நேரத்தில் பாருங்கள், யாருமே பார்க்கலனா கூட சரி, நமக்கு எவ்வளவு தான் பசித்தாலும் எவ்வளவு தான் தாகம் எடுத்தாலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தனிமையில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யாருமே தண்ணி எடுத்து குடிக்க மாட்டோம். தனிமையில் தான் இருக்கோம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி யாருமே சாப்பிட மாட்டோம். அதான் சொன்னேன், ரொம்ப பலகீனமானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க வேணால் ஒன்று ரெண்டு பேர் என்ன செய்யலாம், பொய்யா மக்களை ஏமாற்றலாம். நானும் நோன்பு வச்சுருக்கேன்னு சொல்லி மறைமுகமாக உணவு அருந்தலாம் அல்லது தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு ஈமானவங்க என்ன செய்வாங்க, நம்ம இந்த நோன்பு கரெக்டாக வச்சிடணும் அப்படின்னு சொல்லி யாருமே பார்க்கலனா கூட, யாருமே பக்கத்தில் இல்லைனா கூட அவர் என்ன செய்வார்கள், ரொம்ப பேணுதலாக இருப்பாங்க. அந்த மாலை வரை சிரமத்தை மேற்கொண்டாவது என்ன செய்வார்கள், அந்த நோன்பை காப்பாற்றி விடுவார்கள். இதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அவ்வளோ சிரமங்களை மேற்கொண்டீங்க, அவ்வளோ விஷயங்களை பேணுதலாக இருந்தீங்க, அந்த நமக்கு ஹலாலான உணவை என்ன செய்கிறோம், நம்ம அந்த நேரத்தில் தடை செய்து வைத்திருக்கிறோம். காலையிலேருந்து மாலை வரை நம்ம உணவு அருந்துவது ஹராம், தடை செய்யப்பட்டது. ஹராம்னா என்ன, பாவம்னு எடுத்துக்கூடாது. ஹராம்னா என்ன, தடை செய்யப்பட்டது. அது தடை செஞ்சுக்கிட்டா தான் நோன்பு கூடும். ஹலாலான உணவை கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாது. ஹலாலான மனைவியாக இருந்தாலும் ஹலாலான கணவனாக இருந்தாலும் இரண்டு பேரும் இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது, அதுவும் நோன்பு முறிச்சிடும். ஆக இந்த மாதிரி ஹலாலான விஷயங்களை கூட நோன்புடைய நேரத்தில் நம்ம எப்படி பேணுதலாக அதை விட்டும் ஒதுங்கி இருந்தோமோ அதுபோன்று மற்ற நேரங்களில் ஹராமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. ஹலாலானதை கூட எப்படி தடை செஞ்சுட்டு வாழ்ந்தோமோ அந்த மாதிரி மற்ற சந்தர்ப்பங்களில் ஹராமான உணவை உட்கொள்கிறோம், ஹராமான முறையில் பெண்களை பார்க்கக்கூடியவர்கள் அல்லது ஹராமான முறையில் தவறான உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள், இப்படி இவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், அந்த நோன்பை பற்றி சிந்தித்து பார்க்கணும். நோம்பில் நம்ம எப்படி இருந்தோம், நோம்பில் நம்முடைய மனைவியை கூட நம்ம விலகி தானே இருந்தோம், அந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் விலகி தான் இருந்தோம். நோம்பில் நம்ம நோன்பு பாழாயிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி நோம்புல நமக்கென்று ஆகமாக்கப்பட்ட உணவை கூட நம்ம சாப்பிடாமல் இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்போ போய் ஹராமான உணவை சாப்பிடலாமா, ஹராமான சம்பாத்தியம் நம்ம இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் அந்த நோன்போடு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இறைச்சம்னா என்ன, அந்த ஒரு மாதம் ஏற்படக்கூடிய அந்த பயிற்சி, ஒரு மாதம் நம்ம இருக்கக்கூடிய இந்த பேணுதல் மற்ற 11 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும், இருக்கணும் வாழ்க்கையில். அப்படியெல்லாம் இருந்தால் தான் இந்த நோன்பினுடைய நன்மையை நாம் முழுமையாக அடைந்தவர்களாவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்ம அந்த நோன்பு வைத்ததற்குண்டான கூலியை நம்ம முழுமையாக அடையவில்லை அல்லது அந்த நோன்பை நம்ம பரிபூர்ணப்படுத்தவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன். இறைச்சம் என்பது என்ன, இந்த மாதிரி நோன்பு யாருக்காக வைக்கிறீங்க, பள்ளியில் யாருக்காக தொழுவுறீங்க, பள்ளியில் எதற்காக இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறோம், எல்லாமே அல்லாஹுக்காக வேண்டிதான். மற்ற நாட்களில் தொழாதவர்கள் கூட, மற்ற நாட்களில் நோன்பு வைக்காதவர்கள் கூட, மற்ற நாட்களில் தர்மம் செய்யாதவர்கள் கூட, மற்ற நாட்களில் பள்ளிவாசல் பக்கம் கூட வராதவர்கள் நோன்பின் மேல் மட்டும் ஏன் வருகிறார்கள், இந்த நோன்பினுடைய மகத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், நோன்பிலாவது ஏதாவது நன்மையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வருகிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆக உங்களை இறைச்சமுடையவர்களாக இந்த நோன்பு மாற்றுகிறது, அதை மற்ற நாட்களிலும் நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் நோன்பு நோற்றுவதற்குண்டான உண்மையான நன்மையாக அமையும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன் என்பதிலே எல்லாமே வந்துடும், நீங்கள் இதன் மூலம் இறைச்சமுடையவர்களாக ஆவீர்கள். ஆக முதல்ல அந்த நோன்பை நம்ம எதற்காக வேண்டி என்று நம்முடைய மனதில் பதிய வச்சுக்கணும். இந்த நோன்பு என்பது நமக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். எதற்காக, இறையச்சத்தை வளர்த்து கொள்வதற்காக, இறையச்சத்தை அதிகப்படுத்தி கொள்வதற்காக, மற்ற நாட்களிலும் நாம் அல்லாஹ்வுடைய நினைவில் இருப்பதற்காக இந்த நோன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை எல்லோரும் முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ரமலானுடைய மாதத்தை எதற்காக அல்லாஹ் தஆலா நோன்பிற்காக தேர்வு செய்தார், அதை பற்றி அல்லாஹ்வே அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம்தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. குர்ஆன் இறக்கப்பட்டது ஹுதல் லின்னாஸ், அந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டும். ஒபைனாத்தி மினல் ஹுதா, தெளிவான வழி அவர்களுக்கு அறிவிக்கும். வல் ஃபுர்கான், நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பினுடைய இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் உங்களுக்கு அவன் இறக்கினான். ஆக இந்த ரமலானுடைய மாதம் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர, எனவே எவராவது அந்த மாதத்தை நீங்கள் அடைந்தால் ஃபல் யசும்ஹு, நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஆக அல்லாஹ் என்ன செய்கிறான், ரமலானுடைய 12 மாதங்கள் இருக்கிறது,
அந்த 12 மாதங்களில் ரமலானை அல்லாஹ் தஆலா ஏன் தேர்வு செய்தான்னா அந்த மாதத்தில் குர்ஆனை இறக்கினேன். ஸோ குர்ஆனை இறக்குனதுனால இந்த மாதம் சிறப்பு வாய்ந்தது. இந்த மாதம் சிறப்பு வாய்ந்ததனால் இந்த மாதத்தில் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய அதிகமான தொடர்பை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா ரமலானுடைய சிறப்பே குர்ஆனை வச்சு தான் அல்லாஹ் சொல்கிறப்ப குர்ஆனை விட்டும் நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா நம்ம இந்த ரமலானுடைய நன்மையை என்ன செய்ய முடியாது, முழுமையாக அடைய முடியாது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் என்ன செய்வாங்க, ஒரு குர்ஆன் முடிக்கணும், 2 குர்ஆன் முடிக்கணும், 3 குர்ஆன் முடிக்கணும், 4 முடிக்கணும், 5 முடிக்கணும். சில பேர் சொல்லுவாங்க நான் இந்த ரமலான் மாதத்தில் 10 குர்ஆன் முடித்தேன். எப்படி முடித்தாங்கன்னு பார்த்தா அவங்க சத்தமாக ஓதுனாங்கன்னா தப்பு தெரிஞ்சிடும். சில பேர் வந்து ஸ்பீடாக ஓதுற மாதிரி மனசில் நினச்சிப்பாங்க. அது மனசில் உள்ள ஒரு வெளிப்பாடு தான். அப்படியே அவங்க கைகளை பார்த்தீங்கன்னா சல்லு சல்லு சல்லுன்னு செய்யும், ரொம்ப ஸ்பீடாக போகும். கை விரலை வந்து வைப்பாங்க அந்த பேஜில், ரொம்ப வேகமாக என்ன செய்யும், அந்த விரல் போகும். அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ரொம்ப வேகமாக ஓதுறேன் அப்படின்னு. சரி கொஞ்சம் சத்தமாக ஓதுங்கன்னா அல் கித்தாபு கிண்டல் செய்கிறதுக்காண்டி சொல்லலை, இதுதான் நம்முடைய நிலைமை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வேகமாக ஓதி முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி நினைக்கக்கூடாது. குர்ஆனை அல்லாஹ் சொல்லுகிறான், ரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை அதனுடைய முறைப்படி நீங்கள் ஓதுங்கள். அல்லது அதன் முறைப்படி முறைப்படி ஓத தெரிந்தவனு கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வந்து இஸ்லாம் வந்து நமக்கு வலியுறுத்துது. நீங்கள் எவ்வளோ முடிச்சிங்க, எவ்வளோ அதிகமாக ஓதுனீங்க என்பது அல்லாஹுக்கு தேவையே கிடையாது. அல்லாஹுக்கு வந்து ஒரு எண்ணிக்கை கவுண்டிங் வந்து ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை செஞ்சோன்றது அல்லாஹுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எவ்வளவு செஞ்சோம் அப்படிங்கிறது தான் அல்லாஹுக்கு தேவை. அதை எப்படி செஞ்சோம் என்பதுதான் அல்லாஹுக்கு தேவை. எப்படி நீங்கள் செஞ்சீங்க, அதை வந்து எப்படி முறையாக செஞ்சீங்க என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கிறார். ஆக குர்ஆன் வந்து நமக்கான ஒரு வேதம். அதை வைத்து தான் இந்த ரமலானை மாற்றி அல்லாஹ் தஆலா சிறப்பாக்குகிறான். அப்போ குர்ஆனை வந்து ஃபுல் குர்ஆனை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் எல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சட்டமாக சில பேர் ஏற்படுத்தினால தான் சில இஸ்லாமிய கொள்கைக்கு அப்பாற்பட்ட கொள்கையுடைய சில சகோதரர்கள் ரமலானுடைய மாதத்தில் குர்ஆன் என்ன செய்யணும், ஒரு குர்ஆனை முடிக்கணும், அது 27 முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அவர்களாக உருவாக்கி அங்கே தொழு வைக்கக்கூடியவர் அவருக்கும் அந்த குர்ஆன் ஓதுறது புரியாது, பின்னாடி நின்று தொழுகிறவங்க அவங்களுக்கும் அது புரியாது. மற்ற நாட்களை விட அந்த இரவு தொழுவைக்கு ஏன் சகோதரர்கள் அதிகமாக வராங்க? ஏன் வருவாங்கன்னா நமக்கு வந்து அதிகமாக குர்ஆன் அதிகமாக மனப்பாடம் செய்யாதவங்க இருப்பாங்க, குர்ஆனை அதிகமாக மனனம் செய்யாதவர்கள் இருப்பார்கள், சின்ன சின்ன சூறாக்கள் மட்டும் மனனம் செய்த சகோதரர்கள் இருப்பார்கள். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம போய் இந்த இரவு தொழுகையில் பள்ளியில் போய் கலந்துக்கிட்டோம்னா ஜமாத்தா இரவு தொழுகையும் ஜமாத்தா தொழுகிறது கட்டாயம் கிடையாது. அதையும் நம்ம சொல்லிடணும். ஏன் தொழுக வைக்கிறோம், அது வந்து ஒரு சுன்னத், அவ்வளோதான், ஒரு அனுமதி, அதனால் தொழுக வைக்கிறோம். ஒருத்தர் வந்து பள்ளியில் தொழுவாமல் வீட்டில் தொழுகிறார் இரவு தொழுகையை, அவரை போய் ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்து என்ன செய்யக்கூடாது, நீ பள்ளிக்கு தான் தொழுகணும் நிர்பந்தப்படுத்தக்கூடாது. அது அவருடைய விருப்பம். அவரால் எவ்வளோ நீட்டணுமோ நீட்டிக்கலாம், எவ்வளோ குறைச்சிக்கணுமோ குறைச்சிக்கலாம். பள்ளிக்கு எதற்காக வராங்க அப்படின்னா சிலரால் அதிகமான சூறாக்கள் மனனம் இருக்காது, ஆனால் நீண்ட நேரம் தொழுகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் பள்ளிவாசலில் வந்து இந்த இமாம் ஜமாத்தோடு தொழுதோம்னா கொஞ்சம் நீண்ட நேரம் தொழுத அந்த திருப்தி கிடைக்கும். நம்ம மனப்பாடம் செய்யாத கூட அவங்க ஓதுறதை கேட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிவாசலுக்கு வராங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட போயிட்டு சூறா அல்ஹம்து சூறாவை கூட புரியாத மாதிரி ஓதி முடிச்சுட்டு மற்ற அல்ஹம்து சூறாவே புரியாதுன்னா, ஓதுன சூறாவே புரியாதுன்னா மனப்பாடம் செய்யாத சூறாக்கள் எப்படி புரியும்? ஒன்றுமே விளங்காது, ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் மாதிரி கடன்னு ருக்கு செய்கிறதும் சுஜூத் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக செஞ்சு முடிச்சுட்டு அந்த ஒரு 20 ரக்காத்தை நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பெருமைப்படுறதுல எந்த ஒரு சந்தோஷமே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா வந்து 8 ரக்காத்து தான். அந்த 8 ரக்காத்தில் கூட நம்ம வந்து நிறுத்தி நிதானமாக அந்த குர்ஆனை மக்களுக்கு புரிகின்ற வகையில் நம்ம ஓதணும். இமாமுடைய வேலையை அதான், மக்களுக்கு புரிகின்ற வகையில் ஓதணும். அவர்கள் விரும்பினா அந்த தொழுகையில் அவங்க சேர்ந்துக்கலாம், அவங்க விரும்பலைன்னா அந்த தொழுகையில் சேராமல் இருப்பது அவர்களுடைய விருப்பம். இஸ்லாம் நமக்கு அப்படி தான் வழிகாட்டுது. ஆக ரொம்ப ஸ்பீடாக வந்து குர்ஆனை ஓதி முடிச்சிடணும். ஏன்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த 27 வருதுக்குள்ளே குர்ஆனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவர்களாக என்ன செய்தார்கள், நிர்பந்தங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். உண்மையிலேயே அப்படி ஒரு வழிகாட்டியிருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிச்சிருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய வாழ்நாளில் ரமலான் மாதத்தை முழுவதுமாக இந்த மாதிரி ஓதி முடித்தாங்கன்னு சொல்லி எந்த ஒரு ஹதீஸுமே கிடையாது. ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, அவங்கள்ட்ட ஓதி காட்டுவாங்க, ஏதாவது தவறு இருக்குதான்னு சொல்லி ஓதி காண்பித்து திரித்து கொள்வார்கள். இந்த மாதிரி ரமலான் மாதத்தில் குர்ஆனை முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள் என்று பார்த்தால் ஒருபோதும் கிடையாது. ஆனால் குர்ஆனை ஓதலாம், எவ்வளோ வேண்டுமோ ஓதலாம்.
நமக்கு வந்து நிறுத்தி நிப்பாட்டி எவ்வளோ ஓத முடியுமோ, எவ்வளோ நேரம் கிடைக்குதோ அவ்வளோ நேரங்கள் என்ன செய்யலாம், நம்ம ஓதலாம். அதை பொறுமையாக அழகாக ஓதலாம். மற்றவர்கள் கேட்கும்படி என்ன செய்யலாம், நம்ம ஓதலாம். மற்றவர்கள் ஓதுவதை நம்ம கேட்கலாம். தமிழ் தர்ஜுமாக்களை படிக்கலாம், தஃப்சீர்களை படிக்கலாம். ஆக இந்த ரமலானில் குர்ஆனோடு தொடர்பு இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ரமலானுக்கு சிறப்பே இந்த குர்ஆனை வைத்துதான் என்பதனால ரமலானுடைய சிறப்பை என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம இழந்து விடக்கூடாது. அவருடைய நன்மையை முழுமையாக அடைய வேண்டும் என்பதற்காக குர்ஆனை அதிகமாக ஓதலாம். அதில் எந்த தவறுங்க, அதிகமாக ஓதணும். ஆனால் நம்மளாம் ஒரு ஃபிக்ஸட் மைண்ட் பண்ணிக்கிட்டு நான் 2 குர்ஆன் முடிப்பேன், 3 குர்ஆன் முடிப்பேன், 5 முடிப்பேன், 10 முடிப்பேன்னு சொல்லிட்டு குர்ஆனை அதனுடைய முறைக்கு அப்பாற்பட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஓதி நன்மைக்கு பதிலாக பாவத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, சம்பாதிச்சிடக்கூடாது. ஆக குர்ஆனை நம்ம ஓதணும், நிறுத்தி நிதானமாக என்ன செய்யணும், இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த நோன்பினுடைய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார், ஒரு அடியார் ஒரு நன்மையை செய்தார் என்று சொன்னால் அவருக்கு 10 மடங்கு முதல் 700 மடங்கு வரை, 10 டைம்ஸ்லேருந்து 700 டைம்ஸ் வரை, 700 மடங்கு வரை அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மைகள் என்ன செய்கிறான், வழங்குகிறான். அவருடைய தக்வா இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், நன்மைகளை அதிகமாக வழங்குகிறான். ஆனால் அந்த நோன்பு இருக்குது பாருங்கள், நோன்பு அது எனக்குரியது. வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலியாவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அதாவது மற்ற எல்லாத்துக்கும் இதுக்கு என்னென்ன கூலி என்னென்ன விஷயங்கள் சொல்லிவிட்டு நோன்புக்குன்னு தனிப்பட்ட சிறப்புகளையும் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் வந்து நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான்றாங்க. நன்மையை மட்டும் எதிர்பார்த்து அந்த நோன்பை வந்து அவர் பரிபூர்ணமாக செஞ்சுட்டாருன்னா அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்துடுவான். என்ன செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடுவான், நோன்பை பரிபூர்ணமாக செஞ்சாங்கன்னா. ஆக இந்த மாதிரி உலக ரீதியான சிறப்புகளையும் அதே போன்று நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய விஷயங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே போன்று மறுமையில் கூட, நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் ரய்யான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அதில் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது அப்படின்னு. இந்த மாதிரி நன்மைகளும் இருக்கிறது. இருந்தாலும் கூடுதலாக அல்லாஹ் ரப்பல் செய்கிறார், வ அன அஜ்ஸி பிஹி, அதற்கு நானே கூலி என்றும் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். நான் தான் அதற்கு கூலி. இப்போ அல்லாஹ்வே நமக்கு கூலி ஆகிட்டா நமக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கி விடுவார். என்னென்னலாம் கேட்குறோமோ, என்னென்னலாம் நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் சோதனைகள் ஏற்படுதோ அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளின் போதும் அல்லாஹ் தஆலா அதற்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வார், முழு பொறுப்பாளி ஆயிடுவான். ஒரு உதாரணத்திற்கு ஒரு மனிதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து நம்ம அவ்வப்போது போய் தேவைகளை கேட்டு வாங்கிட்டு வரோம். அவர் சொல்கிறாரு, இனிமேல் நீ வந்து என்கிட்ட கேட்கவே வேணாம், நான் ஃபுல்லாக உனக்குன்னு ஆயிட்டேன், இனிமேல் நீ என்ன விரும்புறியோ அதை நீ செஞ்சுக்கிறலாம், நீ என்ன வேணுமாலும் நீ பண்ணிக்கிறலாம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு உரிமையை கொடுத்தா நம்ம சந்தோஷப்படுவோம். இப்போ இனிமேல் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம கேட்காமலே எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. அல்லாஹ் தஆலா கேட்காமலே எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். வ அன அஜ்ஸி பிஹி, நானே அதற்கு கூலியாவன்னா அல்லாஹ் தஆலாவே என்ன செய்கிறான், நம்மோடு இணைந்து விடுகிறான். அல்லாஹுடைய முழு பொறுப்பை நம் மீது அவன் சாட்டி விடுகிறான். நமக்கான அனைத்துமே அல்லாஹ்வாக ஆகிவிடுகிறான் என்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், நானே உங்களுக்கான கூலி என்பதாக அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த நோன்பு இருக்கு பாருங்க, இது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நோன்பின் மூலமாக நிறைய நல்ல அமல்களை செய்கிறோம், பாவங்களிலிருந்து நம்ம விலகி இருக்கோம். அதன் காரணமாக இந்த நோன்பு என்ன செய்து நரகத்திலிருந்து ஒரு மனிதரை காக்கக்கூடிய கேடயமாகவும் இருக்கிறது என்பதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று புகாரில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நார்மலாக நோன்பு வைத்திருப்பவருடைய வாயிலிருந்து அந்த எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறனால என்ன செய்யும், கொஞ்சம் ஸ்மெல் வந்து வரும். அது வந்து சில பேர் மனிதர்கள்ன்ற அடிப்படையில் சில பேருக்கு அது பிடிக்காது, எல்லாருக்குள்ள இயல்பாக தான். அவன் பேசும்போது ஸ்மெல் வந்து வெளிப்படும். என்ன தான் அவங்க சுத்தமாக இருந்தால் கூட, அவங்க பல் விளக்குனா கூட அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த ஸ்மெல்லு வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும். அந்த ஒரு வாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கஸ்தூரியின் வாடையை விட நறுமணத்தை விட அல்லாஹ்விடத்தில் அது சிறந்ததாக இருக்கிறது அப்படின்னு. இதை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. நோன்புடைய நேரத்தில் நிறைய பேர் இந்த பல் விளக்குற விஷயத்தில் ரொம்ப கவனக்குறைவாக தான் இருக்கிறாங்க. அதுக்கு இந்த ஏதாவது சொன்னோம்னா உடனே இந்த ஹதீஸை காமிச்சிடுறாங்க.
கஸ்தூரின் வாடை விட அல்லாஹ்ட்ட சிறந்ததாக இருக்குது, அதனால் நான் பல்லு விளக்குறது இல்லை, அதனால் காலையில் எழுந்துச்சு நான் பாட்டுக்கு சாப்பிட்றேன், நான் பாட்டுக்கு அந்த பொழுதை கழிக்கிறேன். அந்த மாதிரி வந்து சில பேர் என்னைக்கா ஒரு நாள்லாம் பிரச்சனை இல்லை, டெய்லி வந்து அதை ரெகுலராக சில பேர் பண்ணிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு சிரமமாக இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் நீங்கள் கண்டிப்பாக பல் துலக்கணும் அப்படிங்கிறத நான் ஃபர்லாக்கியிருப்பேன்றாங்க, கட்டாய கடமையாக்கியிருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆக அந்த பல் துலக்குதல் என்பது ஒரு சுன்னாவின் அடிப்படையில் உள்ளது, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. அது வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம பல் துலக்கிற விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நம்மளை சுத்தம் பண்ணுறதுல நம்ம கவனமாக தான் இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ராவாக வருது பார்த்தீங்களா, அந்த எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறனால வரக்கூடிய வாடை, அதுதான் அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போன்று நோன்பு வைத்திருக்கக்கூடிய சமயத்தில் கூட பல் துலக்கலாமா, பேஸ்ட் வச்சு விளக்கலாமான்னு சொல்லிலாம் நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கும். அது சம்மந்தமாக இன்ஷால்லா அடுத்த வாரம் நம்ம அந்த விளக்குவோம். ஏன்னா சந்தேகங்கள் என்னென்ன சட்டங்கள்லாம் தெரியணுமோ அது சம்மந்தமாக இன்ஷால்லா நம்ம அடுத்த வாரங்கள் விளக்கலாம். ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லுகிறான், கஸ்தூரின் வாடையை விட அல்லாஹ்விடத்தில் சிறந்தது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ஒரு நோன்பால் இருக்கிறார், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 2 விதமான மகிழ்ச்சிகள் இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்ட ஹதீஸ்கள் தான், இருந்தாலும் நம்ம நினைவூட்டிக்கிறணும். அந்த நோன்புக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். நோன்புக்கு முன்னாடி தயார்னா நம்ம எவ்வளோ காசு சேமிக்கிறது, நம்ம அந்த டைமில் நோம்பில் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எல்லாமே இருக்க வேண்டியதுதான். உலக ரீதியான விஷயங்கள் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. இருந்தாலும் ஒரு உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளோட தயாரிப்பு எதை நோக்கி இருக்கணும்னா, இந்த நோன்பை நம்ம எப்படி சரியாக அமைக்கிறது, அந்த நோன்பினுடைய விஷயத்தில் நம்ம எப்படி பேணுதலாக இருக்கிறது, நோன்பை எப்படி நம்ம நல்ல அமல்களோடும் தீய செயல்கள் இல்லாமலும் அந்த நோன்பை நம்ம கழிக்கிறது என்கிறதுல தான் ஒருவருடைய அந்த அடிப்படை சிந்தனை இருக்கணும். ஆக இந்த ஹதீஸ்களை எல்லாம் நம்ம நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒன்று, நோன்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. நோன்பு திறக்கும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சினா என்ன, அவ்வளோ நேரம் பசியோடு இருந்திருப்பார், நோன்பு திறக்கும் போது 4 சாப்பிட்ற ஐட்டங்களை பார்த்தோன்னே ஒரு மனசில் சந்தோஷம் இருக்கதா செய்யும் எல்லாத்துக்குமே. அப்பாடா அந்த டைம் முடிய போகுது. ஏன்னா அந்த ஒரு நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி, சில பேர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, சில பேர் கடினமான உழைப்பு உழைக்கக்கூடியவங்க இருக்காங்க, சில பேர் வெளியில் சுற்றி அலையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாருடைய அந்த அந்த வேதனை ஒரே மாதிரி நம்ம சொல்லிட முடியாது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். அந்த மாதிரி சில பேருக்குலாம் வெளியே சுற்றிக்கிட்டு வந்து அல்லாஹ்வுக்காக நீ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு, அதுவும் வெயிலுடைய அந்த வேதனையெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, வெயிலுடைய அந்த உச்சம் எல்லாம். அந்த சந்தர்ப்பங்களில் வந்து ஒருவர் வந்து நோன்பு திறக்கும் போது உட்காரும் பொழுது ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ன செய்கிறார், அவர் வந்து உட்காரார், இப்போ நம்ம நோன்பு திறக்க போகிறோம் அப்படின்னு. ஆக அந்த ஒரு சந்தோஷமும் அவருக்கு கிடைக்கும். இன்னொன்று மறுமை நாளில் அவருக்கு கிடைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது என்னன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை, ஆனால் மறுமை நாளில் கிடைக்கும். மறுமையில் என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அது அப்போ அல்லாஹ் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கான் அல்லாஹு தாலா. மறுமையில் என்ன செய்யும், ஏதோ ஒன்று பெருசாக அல்லாஹு தாலா கொடுக்க போகிறான், அது என்னன்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. ஆக அல்லாஹு தாலா நம்ம எல்லாமே மறுமையில் ஒரு நல்லடியார் கிடைக்கக்கூடிய எல்லாமே நம்ம இந்த உலகத்தை விட சிறப்பு வாய்ந்தது, எல்லாமே நம்ம அன்இமேஜின் பண்ண விஷயங்களாக இருக்கும், எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான விஷயமாக தான் அல்லாஹு தாலா கொடுப்பான். எல்லாமே அதிகபட்சமாக தான் இருக்கும், இங்கே எதுவுமே குறைந்தபட்சமாக இருக்காது. ஆக ஏதோ ஒரு சிறப்பை என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் அவருக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த நன்மைகள்லாம் நம்ம அடையணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த நோன்பில் நம்ம ரொம்ப பேணுதலாக இருக்கும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் பொய்யான பேச்சுகளையும் அதே போன்ற பொய்யான நடவடிக்கைகளை விடவில்லையோ அவர் பசித்திருப்பதோ தாகித்திருப்பதோ அல்லாஹுக்கு தேவை கிடையாதுன்றாங்க. இந்த ஹதீஸை நம்ம திரும்ப திரும்ப ஒரு 2-3 நாள் படித்து பார்த்தோன்னா தெரியும். அதான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறது, நம்மளை பசியோடு இருக்க வைக்கிறது, அதன் மூலமாக அல்லாஹுக்கு என்ன இப்போ இது இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம், அதன் மூலம் நமக்கு என்ன நன்மை இருக்க போகுது, பசிச்சிருக்கனால என்ன நன்மை, அப்படின்லாம் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நோன்பு நேரத்தில் பொய்யான வார்த்தைகள், பொய்யான பேச்சுகள், பொய்யான நடவடிக்கைகள், பாவமான காரியங்கள் இவற்றையெல்லாம் யார் விடவில்லையோ அவங்க பசிச்சிருப்பதோ தாய்த்திருப்பதோ அல்லாஹ்வுக்கு தேவை கிடையாது. ஏன்னா சில பேர் இருப்பாங்க காலையிலேருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பாங்க, இது தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க, ஆனால் பாவமான காரியங்களை விட மாட்டாங்க. பாவமான காரியங்கள் என்ன, மற்ற நாட்களை செய்கிற மாதிரி புறம் பேசுறது, பொய் சொல்கிறது, அவதூறு சொல்கிறது, அதே போன்று யாராவது அநியாயமான முறையில் ஒரு பொருளை அபகரிக்கிறதா இருக்கலாம், அல்லது ஏதாவது விஷயங்கள் பாவமான காரியங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதையெல்லாம் ஒருவர் என்ன செய்கிறார், அந்த நோன்பு நேரத்தில் அவர் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய நோன்பு வந்து அல்லாஹுக்கு தேவை கிடையாது. அல்லது சில பேர் இன்னும் சிலர் இருக்கிறார்கள்,
அது புகை பழக்கத்திற்கு ஆளானவர்களாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது போதை பழக்கத்திற்கு ஆளானவர்களாக இருக்கலாம், மார்க்கம் தடை செய்த ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, காலையிலேருந்து மாலை வரை நம்ம பேணுதலாக இருந்துட்டோம், அவங்க அதை செஞ்சாங்கன்னா நோன்பு கூடாது, காலையிலேருந்து மாலை வரை பேணுதலாக இருந்துட்டோம், நோன்பு திறந்தவொடனே சில பேர் என்ன செய்வாங்க, அந்த பாவமான காரியங்கள் உடனடியாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நிறைய பேரை பார்த்துருக்குறோம், பள்ளிவாசலில் நோன்பு திறப்பாங்க, நோன்பு திறந்துட்டு வெளியில் போனோடனே பற்ற வச்சுருவாங்க, நோன்பு திறந்துட்டு வெளியில் போனோடனே ஏதாவது ஒன்று வாயில் போட்டு மென்னுட்டு இருப்பாங்க. இதை என்ன நினைப்பாங்கன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கரெக்டாக இருந்துட்டோம், அதனால் இதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோன்பாளினா அந்த 29-30 நாள் வரைக்கும் அவர் நோன்பாளி தானே, நோன்பு முடிகிற வரைக்கும் அவர் நோன்பாளி. ஆக அந்த நோன்புடைய அந்த காலகட்டம் முடிகிற வரை ஒருவர் பேணுதலாக இருக்கணும். பேணுதலாக இல்லை, அந்த நோன்புடைய காலகட்டங்களில் இல்லைன்னா அவர் பசித்திருப்பதோ தாய்த்திருப்பதோ அல்லாஹ்விற்கு தேவையே கிடையாதுன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் மூலமாக எந்த ஒரு பிரயோஜனத்தையும் நீங்கள் அடைய மாட்டீங்க. இன்னொரு ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அவர் பசித்திருந்தார் என்பதை தவிர, இரவில் விழித்திருந்தார் என்பதை தவிர வேறு எந்த ஒரு நன்மையும் கிடையாட்டாங்க. அவர் மற்றவங்க மாதிரி பசிச்சு கிடந்தார், நைட் நேரத்தில் கொஞ்சம் முழிச்சிருந்தார், அவ்வளவுதான். அதை தவிர வேறு எந்த ஒரு நன்மை என்ன செய்ய முடியாது, நோன்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மையை அவரால் அடைய முடியாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நம்ம நோன்பாளியாக இருக்கிறோம், நம்மகிட்ட யாராவது பிரச்சனை பண்ண வராங்க, நம்மகிட்ட யாராவது பிரச்சனை பண்ண வந்தால் என்ன சொல்லணும், அன சாயிமுன், நான் நோன்பாளின்னு சொல்லணும். இந்த ஹதீஸ் எதை விளக்குது, நோன்பாளின்னு சொன்னாலே எதிர்த்தாப்பில் உள்ளவர் புரிஞ்சுக்கணும், அவர் நோன்பாளினா அவர்கிட்ட சண்டை செய்யக்கூடாது. அதே மாதிரி ஒரு நோன்பாளியாக இருக்கிறாரு, அவர் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்ககிட்ட வீண் சண்டைகள் வீண் சச்சரவுகளும் செய்யக்கூடாது. இது எல்லாமே மற்ற நாட்களில் செய்ய வேண்டிய விஷயம்தான். மற்ற நாட்கள் இதெல்லாம் செய்ய அனுமதி இருக்கா? கிடையாது. மற்ற நாட்களிலும் செய்யக்கூடாது, நோம்புலையும் செய்யவே கூடாது. ஏன் செஞ்சால் நோம்பு கூடாது. மற்ற எல்லா அமல்களும், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பாவமான காரியம் செய்கிறாரு, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறாரு, திரும்ப வந்து அவர் தொழுகிறாருன்னா அவர் தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குருவான். அவர் பாவமான காரியமும் செய்வார், தொழுவார்னா தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவான், அது குறையோடு ஏற்றுக்குவான் அல்லாஹ் தஆலா. அவர் பாவமும் ஒரு பக்கம் கணக்கிடப்படும். நோன்பு வந்து அப்படி கிடையாது. நோன்பு அல்லாஹ் தஆலா ஒன்றும் சேர்க்கலை. நோன்பு நேரத்தில் நீங்கள் பேணுதலில் தான் இருந்து ஆகணும். நீங்கள் வந்து புறம் பேசக்கூடாது, அவதூறு செய்யக்கூடாது, நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு பாவமான காரியம் செஞ்சிடக்கூடாது. பேணுதல் அடிப்படையில் தான் நோன்பு இருக்கணும். அப்படி இல்லையா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த நோன்பை ஒரு பொருட்படுத்தவே மாட்டான். அந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதோ, நாளைக்கு மறுமையில் அதன் மூலமாக சிறப்படைகிறதோ, ரய்யான் வாசல் வழியாக சொர்க்கம் செல்றதோ, இந்த மாதிரி எந்த ஒரு பாக்கியம் என்ன செய்யாது, அந்த மனிதருக்கு கிடைக்காது. ஆக நம்ம நல்லா விளங்கிக்கிறணும், நம்ம எந்த அளவுக்கு பசியினுடைய வேதனை உணர்கிறோமோ, தாகத்தினுடைய தாக்கத்தை உணர்கிறோமோ, அந்த அளவிற்கு பேணுதல் என்பது ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய ரமலானில் அதற்கு முன்பாகவே நம்ம அந்த தயாரிப்பில் ஈடுபட வேண்டும். தொழுகை இபாதத்துகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். பாவமான காரியங்களிட்டு நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.